கனடாவில் ஃபேமிலி ஸ்பான்சர்ஷிப் அல்லது குடும்ப ஆதரவு என்பது குடிவரவு, அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா அமைப்பால் கையாளப்படுகின்றது. முதலில் நீங்கள் நிரந்தர வசிப்பிட வலைதளத்திற்கு சென்று ஒரு கணக்கை உருவாக்க வேண்டும். ஆதரவு பெறும் நபர் இந்த இணையதளத்தை பயன்படுத்தி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பார். அடுத்து நீங்கள் தேவையான அனைத்து படிவங்களையும் நிரப்ப வேண்டும். இவற்றில் அடிப்படை குடிவரவு படிவங்கள், பின்னணி விவரங்கள் மற்றும் குடும்ப தகவல்கள் ஆகியவை அடங்கும். ஆதரவளிப்பவரும் ஆதரவு பெறும் நபரும் அனைத்தையும் கவனமாக சரிபார்த்து படிவங்களில் இணைய வழியில் கையொப்பமிட வேண்டும். அதன் பிறகு நீங்கள் தேவையான கட்டணங்களை செலுத்த வேண்டும். இவற்றில் ஆதரவு கட்டணம், நிரந்தர வசிப்பிட கட்டணம் மற்றும் சில நேரங்களில் பயோமெட்ரிக்ஸ் அல்லது மருத்துவ செலவுகள் ஆகியவை அடங்கும். விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்பு கட்டணங்கள் இணைய வழியில் செலுத்தப்படுகின்றன. இதன் பின்னர் நிரந்தர வசிப்பிட இணையதளம் வழியாக முழுமையான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும். அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்பட்டுள்ளதா மற்றும் அனைத்து ஆவணங்களும் பதிவேற்றப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இவற்றில் ஏதேனும் விடுபட்டிருந்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம். இதனையடுத்து விண்ணப்பதாரர்கள் கைரேகைகள் மற்றும் புகைப்படம் போன்ற பயோமெட்ரிக்ஸ் விவரங்களை வழங்க வேண்டியிருக்கும். மருத்துவ அறிக்கைகள், போலீஸ் சான்றிதழ்கள் போன்ற பிற அறிக்கைகள் வினவப்பட்டால் அவற்றையும் வழங்க வேண்டும். இறுதியாக விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு வழங்கப்படும் எண்ணை பயன்படுத்தி நீங்கள் அதை கண்காணிக்கலாம். அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்டால் உங்களின் வாழ்க்கை துணை அல்லது குழந்தை ஆகியோர் கனடாவின் நிரந்தர குடியுரிமையை பெற அனுமதிக்கப்படுவார்கள்.